பொய் வழக்கு போடும் போலீசார். நீதி கேட்டு போராடிய வெம்பக்கோட்டை பட்டாசு ஆலை உரிமையாளர்கள். விருதுநகர் மாவட்டத்தில் 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் லட்சக்கணக்கான மக்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பட்டாசு தயாரிக்கும் பணியின் போது வெப்பம் காரணமாகவும் உறைவின் காரணமாகவும் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவும் தொடர்ந்து பல்வேறு வெடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமான உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் தமிழக அரசு, காவல்துறையினர், வெடிபொருள் பாதுகாப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும், குறிப்பிட்ட ஒரு சில வெடிகள் தயாரிக்கப்படக்கூடாது என பல விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு பட்டாசு தொழிற்சாலைகளில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து பல்வேறு பட்டாசு ஆலைகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது காக்கிவாடான் பட்டியில் செயல்பட்டு வரும் ஒரு பட்டாசு ஆலையில் தயாரிக்கக்கூடாத தடை செய்யப்பட்ட பட்டாசு தயாரிக்கப்பட்டதாக கூறி பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போடுவது உள்ளிட்ட முரண்பாடான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஏராளமான பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் உரிமை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை புகார் மனுவாக வெம்பக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளரிடம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து பட்டாசு ஆலைகளில் உள்ள குறைபாடுகள் குறித்து முறையாக அறிவிப்பு கொடுத்து அதை சரி செய்ய உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளதாகவும், எடுத்த எடுப்பிலேயே உடனடியாக பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைத்தால் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மட்டுமல்லாமல் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள், அதனை சார்ந்த சார்பு தொழில்கள் என பலரும் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் பல கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுவதுடன் தொழில் முடங்கும் அபாயமும் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். எஸ்பி சார் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தொடர்ந்து பட்டாசு தொழிற்சாலைகளில் உள்ள சிறு குறைகள், அதாவது தொழிலாளர் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றதே குறிக்கோள் இருக்காங்க. இன்றைக்கு உதாரணமா இன்னைக்கு கார்த்திகா ஃபயர் ஹவுஸுக்கு எஸ்பி சார் தலைமையில் உள்ள ஒரு குழு ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணும்போது அவங்க உண்மைக்கு புறமான செட்டில் வேலை செஞ்ச மாதிரி, செட்டில் வச்சு வெடி பட்டாசு தயார் பண்ண மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு நாங்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை சந்திச்சு விளக்கம் கேட்டோம். ரெண்டாவது எஸ்பி சார் தலைமையில் உள்ள குழுவா இருக்கட்டும், இல்ல காவல் ஆய்வாளர் குழுவா இருந்தாலும் சரி, இல்ல துறை கண்காணிப்பு குழுவா இருந்தாலும் சரி, இல்லீகலா செய்யக்கூடிய இடங்களை, இல்ல இல்லீகலா பட்டாசு தயார் பண்ணக்கூடிய இடங்கள், அது காட்டுக்குள்ளையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கோழி பண்ணை, இல்லாட்டி தோட்டங்கள், அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி தொடர்ந்து இல்லீகலா செய்யறாங்க. அதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாம முறையா லைசன்ஸ் பெற்று தொழில் செய்யக்கூடிய எங்களோட தொழிற்சாலைகளுக்குள்ள எஃப்ஐஆர் குற்ற வழக்கு பதிவு பண்றது இதை நாங்க தமிழன் பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் மீது குற்ற வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா நாங்க முறையா எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு எதிர்த்து நாங்க கோர்ட்டையோ இல்ல மக்களை திரட்டி நாங்க ஒரு போராட்டமோ நடத்த வேண்டிய நிலைமையில தள்ளப்படுவோம். அதனால அமைக்கப்படுற குழுக்கள் எஸ்பி சார் தலைமையில் உள்ள குழுக்களுக்கு போதுமான புரிதல் இல்லை. அவங்களுக்கு எது எந்த வெடிகள் செய்யலாம், எந்த வெடி செய்யக்கூடாது அப்படின்ற அவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். அது சார் காவல் ஆய்வாளர் சாரோ இல்லாட்டி மற்ற அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து எந்த வெடி எந்த ஃபயர் ஹவுஸ்ல செய்யலாம்னு சொல்லணும். இப்போ ஃபேன்சி டிஆர்ஓல பண்றாங்க, மெட்ராஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயமா காவல்துறை நடவடிக்கை எடுக்காங்கன்னா அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம். ரெண்டாவது செட்டு அமைச்சு ஃபேக்டரி ஒட்டோ ஃபேக்டரி பின்னாடியோ செட்டு அமைச்சு நாங்க மேனுஃபேக்சரிங் எங்க ஆளுங்க பண்றாங்கன்னா, எங்க ஃபயர் ஹவுஸ்காரங்க பண்றாங்கன்னா அதற்கு நடவடிக்கை எடுத்தா அதற்கு நாங்க எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். ஸோ தொழிற்சாலை முறையா லைசன்ஸ் வாங்கி அனுமதி பெற்று நடக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல காவல்துறை அத்துமீறி உள்ள நுழைந்து குற்ற வழக்கு தாக்கல் பண்றத நிறுத்திக்கணும் அப்படின்றத நாங்க ஏற்கனவே போன வாரமும் ஒரு கடிதம் மூலியமா எஸ்பி சாருக்கு சொன்னோம். இப்போ நேரடியாக காவல் ஆய்வாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். திரும்ப நாங்க அதை திரும்ப கடிதம் மூலியமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம்னு இருக்கோம்.